கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். என் வாழ்வே நீதானையா, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு வீங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு வீங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே சபா, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் வாழ்கின்றேன், கிருபையினால் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். ஆமாப்பா, நீங்க மாத்திரம் இல்ல நாட்டுவரு, நீங்க மாத்திரம் இல்ல நாட்டு, மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். ஆமே, எங்களோடு கூட இந்த காலை வேளையில் இடைப்படுங்க, எங்களை பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் கடந்து வந்தபடியினால் விசேஷித்ததை பேசத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்படட்டும். கடந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? எதை குறித்து பார்த்தோம்? அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தைக்குள்ளே 4 வித அர்த்தங்களும் இருப்பதை நாம் காண்கின்றோம். மறுபடியும் அந்த வசனத்திற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்திலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். அல்லேலூயா. விசுவாசம் அநேக நேரத்தில் நாம் அநேகரை பார்த்தோம் என்று முன்பு உங்களுக்கு ஆபிரகாமையும் ஈசாக்கையும் காண்பித்து கொடுத்திருப்பேன். ஆனால் வல்லமையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் தெரியாத ஜனங்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் சபையில் வல்லமை வல்லமை அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? பரவசம் வந்துடும். அது வல்லமை அல்ல. அல்லேலூயா. அது பரவசம். நம்மளுக்கு திடீர்னு அந்த பாட்டெல்லாம் பண்ண என்ன வந்துடும்? திடீர்னுட்டு நம்மளை அறியாம அது பரவசம். வல்லமைக்கும் பரவசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு 10 பாட்டு பாடி உங்களை பரவசப்படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. அது ரொம்ப சின்ன காரியம், அது எல்லாருமே செஞ்சிடலாம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உண்மையான காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் என்று கற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தான் வல்லமை உங்களுக்குள்ள வருது. மற்றபடி நீங்கள் பார்க்கறதெல்லாம் என்ன தான், சில இடத்துலாம் பார்த்தா வீடியோ கிளிப்லாம் போட்டுக்கிட்டாங்க, அது ஒரு சைடு ஆடும், இவர் ஒரு சைடு பாடுவார், அது ஒரு சைடு ஆடும். அல்லேலூயா. அது வல்லமை அல்ல, அது பரவசம். பரவசப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை அறியாமலே ஆடுகின்றோம். அந்த விஷயம். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற வல்லமையின் ஆழத்தை காண்பிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு எதை காண்பித்து? முதல்ல ஸ்ட்ரென்த்து. அது எப்படியாப்பட்டதாக இருந்தது? ஆவிக்குரியதாக இருந்தது. ஒரு மனுஷன் மலையை விட்டு இறங்குறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. மலையை விட்டு ஒரு மலை 11 கிலோமீட்டர் அல்லது 7 அல்லது 8 மைல் என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு கடந்த வாரத்திலே காண்பித்து கொடுத்தேன். யாரை குறித்து ஞாபகம் இருக்குதா? எம்மா ஒரு சத்தமாக தான் சொல்ல. யாரு? எம்மா ஒரு சீஷர்கள். கிட்டத்தட்ட அந்த மலை எவ்வளோ உயரமான இடத்துல இருக்குது. பெத்லகேம் என்ற ஊர் எங்கே இருக்குது? ரொம்ப உயரமான இடத்துல இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட எம்மா ஊருக்கு வரணும்னா 11 கிலோமீட்டர் நடக்கணும். 11 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற இடத்துல இருந்து இறங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் 11 கிலோமீட்டர் ஏறி போகிறது
எத்தனை பேர் போவீங்க? 11 கிலோமீட்டர் பிரதர், ஏதோ ஒரு 100 படினா ஏறிடுவேன். என் பிள்ளைங்க போன வாரத்தில் அங்கே செந்தாமஸ் மவுண்ட்டுக்கு கூட்டு போயிருந்தேன். அப்போ போக சொல்லி கேட்குறாங்க, எத்தனை படி இருக்கும்? எத்தனை படினா ஏறிடலாம்? நம்ம கணக்கு போட்டு தான் சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், போவோம். அல்லேலூயா. ஆனால் 11 கிலோமீட்டருக்கு இருக்கிற அந்த உயரமான இடத்திற்கு கடந்து போகணும்னா தேவ பலம் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கடந்து போக முடியாது. அதுவும் இந்த நாட்களை போல் அந்த நாட்கள் இல்லை. இரவு நேரத்திலே யார் எதிர்படுவார் என்று தெரியாது, எந்த மிருகங்கள் பட்சிக்கும் என்று தெரியாது. ஆனால் இயேசுவானவரை பார்க்க வேண்டுமானால் அது தெய்வீக பலத்தினாலே தன்னுடைய நிலையை மாற்றி ஏறச் செய்கிறது. அல்லேலூயா. அப்படித்தான் மேல் வீட்டில் ஒரு மனதின் ஆவியோடு கூட பல நாட்கள் காத்திருக்கிறார்கள். ஆவியின் பலத்தை பெற்றபொழுது எல்லாம் எழும்பி பிரகாசிக்கிறார்கள். நம்ம சில நேரத்தில் மாம்ச பலத்தில் ஓடிட்டு என்ன சொல்றோம், ஆவியில நாங்கள் ஓடுகின்றோம் என்று சொல்லுவோம். அப்படி அல்ல. ஆவியில ஓடுகின்றவன் நிதானத்தோடு கூட ஓடுவான். அவன் எல்லையை அறிந்து ஓடுகின்றான். அவனுக்கு இதுதான் என்று தெரிந்து ஓடுகின்றான். அவன் ஓட்டம் கரெக்டா முடியும் போது பாருங்க, அவர்கள் அங்க சொல்லுவாங்க, அவர்கள் அப்போஸ்தலர் மத்தியிலே கடந்து சென்று நின்று விட்டார்கள். லக்கு தெரியாம ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஓடினால எப்படி ஓடணும், லக்கை நோக்கி ஓட வேண்டும். அங்கே லூக்கா எழுதின நிருபத்தில் மறுபடியும் ஓரளவு பார்த்துருவோம். லூக்கா எழுதின நிருபம் 24வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் 34 வாசிங்க, 34 வாசிங்க. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவர்களை அறிந்து கொண்டதையும் விவரித்து நல்லா புரிஞ்சுங்க. இங்கே நடந்த எம்மாவூர்ல நடந்த காரியங்கள் அவர்களை உந்தி தள்ளினபடியினால ஸ்ட்ரைட்டா எங்க போயிட்டாங்க, என் லக்கு எனக்கு என்னன்னு தெரியும், நான் எங்க போய் முடிய வேண்டும் தெரியும், எந்த இடத்துல தொடங்கணும் அதே இடத்துல தேவன் முடிக்கத்தக்கதாக உங்கள் லக்கை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீ ஓடுகின்ற ஓட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா, தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அது எத்தனை உயரமாகட்டும் நான் ஓடுவேன். அது என் பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே. அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுகின்ற காரியத்தை பிறகு ஒரு வல்லமை யாருக்குள்ளே, ஸ்தேவானுக்குள்ளே கடந்து வந்தபடிக்கினாலே அவன் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டான். எல்லா இடத்திற்கும் போக ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறான். நமக்குள்ள தேவனுடைய வல்லமை கடந்து விட வேண்டும். அந்த வல்லமை பரவசப்படுத்துகின்றதாய் இல்லாதபடிக்கு நம்மை செயல்படுத்துகின்றதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல எதை பார்த்தோம், ஸ்ட்ரென்த். எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் கடந்த நாட்களில் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த எம்மாவூர் சீஷர்களை கொண்டு கற்றுக் கொடுத்த காரியங்கள் மிகுதியே. இரண்டாவது காரியம், ஒருவேளை எளிமைனோ சிம்பிளிசிட்டி. எப்படி இருக்கணுமா, பக்கத்தில் சொல்ல, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஐயா ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. அங்கே மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும் 5வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, ஆவியில் எளிமை. அல்லேலூயா. நான் எளிமனோ என்ன அப்படியே தாழ்த்தி அது இல்ல, நான் எத்தனை உயர்த்தப்பட்டாலும் ஆவியில எளிமை. அல்லேலூயா. தங்களை பெரிய சாம்பவான்களாய் காண்பித்துக் கொள்ள வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல வேண்டாம். நான் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும், நான் எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அதான் ஆவியில் ஆண்டவர் அங்க அழகா சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க மாற்றமே தெரியாது. அல்லேலூயா. ஆவியில எளிமை இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், நோ சேஞ்சஸ். அவன் சேஞ்ச் ஆக மாட்டான். அவன் ஆரம்பத்தில் எப்படி பார்த்தீங்களோ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பான். ஆனா ஆவியே இல்லைன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம். அல்லேலூயா. எளிமையா காட்டிக்கொள்ளும், நம்ம எளிமையா காட்டணும் பிரதர் அப்படின்னு காட்டிக்கொள்ளும். ஆனா உங்க உள்ள என்ன இருக்காது, எளிமை இருக்காது. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஒருவேளை அந்த 4 காரியத்தின் தலைப்பை நான் சொல்லிடுறேன்.
கொஞ்சம் உங்களுக்கு புரியத்தக்கதாக, வல்லமையின் 4 காரியங்கள் கொண்டது. வல்லமை என்பது 4 காரியங்கள் கொண்டது. 1 ஸ்ட்ரென்த், 2வது சிம்பிளிசிட்டி, 3வது ஸ்வீட்னஸ், 4வது இனிவேஷன். எப்படி சொல்லுதுன்னா, வலிமை, எளிமை, இனிமை, புதுமை. அல்லேலூயா. எது? வலிமை, இனிமை, புதுமை. இதுல என்ன இல்ல? முதுமை. அல்லேலூயா. புரிஞ்சுங்க. எந்த மனுஷனோடு கூட தேவன் இருக்கிறானோ அந்த மனுஷன் எத்தினி நல்லா பார்த்துங்க. ஆலயத்தில் ஒரு நாள் 8வது நாள் குழந்தை பிறந்த போது இயேசு வானவரத்துக்கு போறாங்க. அங்க 2 வாலிபர்கள் இருக்கிறாங்க. முதல் வாலிபர் பேர் சிமியோன் என்று சொல்லப்படுகின்றது. அவர் கிட்டத்தட்ட எத்தனை வயசாவதுதான்? 120 வயசு ஆனாலும் தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன். அவங்களுக்கு என்ன இல்ல? முதுமை கிடையவே கிடையாது. இன்னொரு அம்மாவை அங்க சொல்றாங்க, அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்களும் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகின்றார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயசு இருக்கும்? 80-85 வயசுக்கு மேல சொல்றாங்க. அவங்களும் காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முதுமை. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு என்னைக்குமே முதுமை அடைய மாட்டீங்க. நீங்க சொல்லணும், அவங்க ஓடினாலும் இளைப்படையார், பக்கத்துல கைப்பிடிச்சு நடந்தாலும். அல்லேலூயா. கர்த்தரை தேடினா இதுதான். நீ ஊரெல்லாம் தேடினா இலைப்படைஞ்சு என்ன ஆயிடுவேன்? கலப்படைஞ்சிருவேன். அல்லேலூயா. தேவனை தேடி பாருங்க, இளைப்பா அடைய மாட்டீங்க, களைப்பா அடைய மாட்டீங்க. எனக்கு ரொம்ப ஒரு அம்மாவை பிடிக்கும். ஆனா இப்ப கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சு மேல போயிட்டாங்க, பரலோகத்துல இருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு தேவதை. அல்லேலூயா. ஒரு ஏஞ்சல்னு சொல்லலாம். யார் சொல்லுங்க? மெர்சி அம்மா. அவங்க ஓடித்தான் ஊழியம் பண்ணுவாங்க. அவங்க நின்று பார்க்கவும் முடியாது, அவங்க காலு நிற்காது. ஊழியத்துக்கு போனால் ஓடினே இருப்பாங்க. நான் பார்ப்பேன், இந்த வயசுல இந்த அம்மா எப்படி தான் ஓடுது. பேசின நேரத்தில் 8 பேருக்கு டாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கேட்குறேன், ஐயா ஒரு 5 பேருக்கு டாக்ஸ் கொடுத்துட்டோம் மகன் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்ற? ஒன்றும் புரியல எனக்கு. பேசுற நேரத்தில் 15 பேருக்கு அங்க எங்க இருந்தது முதுமை? அவங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே கதையை திரும்ப சொல்லுவாங்க. ஆனா அங்க வாழ்க்கையில அவர்கள் கண்ட, அவங்க மலேசியால இருந்து வரும்போது கப்பல்ல வரும்போது சொன்ன அந்த காரியங்களை திரும்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அல்லேலூயா. முதுமையை அவர்களுக்குள்ள பார்க்க முடியாது. அவர்கள் அனுபவத்தை அழகா சொல்லுவாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஊழியக்காரர்கள். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வந்தது? ஐயோ பிரதர் நடக்க முடியல. இல்லை, இதெல்லாம் சொல்லாத. கர்த்தர் எனக்கு நியமித்து வைக்கிற நாட்கள் வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். 120 வயசுல சிமியோன் ஓடக்கூடுமானால் நீங்க நானும் ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். என்னைக்குமே கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. இல்லை பிரதர், மற்றதுக்கெல்லாம் உடம்பு எழுந்து என்ன பண்ணுது? ஒத்தாசை பண்ணுது. ஆனா சபைக்கு வரத்துக்கோ ஊழியத்துக்கு போறதுக்கோ என்ன பண்ண மாட்டேங்குது உடம்பு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை பார்த்தா உலகத்துல யாரையும் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. முக்கிலும் வாரத்திலும் பத்திரமாக காப்பவர். பொக்கிலும் வாரத்திலும் காப்பாரே. இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வகம். எத்தனை பேர் வாயோடு கூட வந்தீங்க? யாருக்குமே ஆண்டவருக்குள்ள வந்தவங்களுக்கு முதுமை கிடையாது. அல்லேலூயா. இங்க வாரண்டி ரிட்டையர்மெண்ட்டும் கடைசி நாட்கள் வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில விசுவாசியா இருக்கும்போது அங்க ஒரு ஐயா வருவார், சாம் ஐயான்னு பேரு. அவரு ரொம்ப குள்ளமா ஷார்ட்டா ரொம்ப அழகா இருப்பாரு. பலிபீடத்துல கொஞ்ச நேரம் உட்கார வச்சா தூங்கிடுவாரு. அல்லேலூயா. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது 85 வயசுக்கு மேல இருக்கும். 85 வயசுக்கு மேல இருக்கும். அதுல அந்த ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, அவரை நான் தான் பிக்கப் பண்ண போவேன். சந்திரபவன் வந்து இறங்குவார். அவரை பிக்கப் பண்ணி வந்து சர்ச்சில் ஒன்றும் ப்ரேயர் முடிஞ்சோடனே அவர் கொண்டு போயிட்டு எங்கே ஒன்று திருப்பி மறுபடியும் சந்திரபவன் பஸ் ஸ்டாப்பில் ஒன்றும் அந்த பைபிளை அப்படியே அழகாக வச்சு என்ன பண்ணுவார்? பைபிளை திறக்க மாட்டார். அவர் மெசேஜ் கொடுக்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 85-90 வயசு இருக்க மனுஷனுக்கு பைபிளே திறக்க மாட்டார், வசனம் எடுப்பார்.
ஒரு வசனத்தை சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணுவார், வார்த்தைகளினால் நடத்தி கொண்டு இருப்பார். பைபிளை திறக்க மாட்டாரு. நான் கேட்பேன், அப்போ சொல்லுவாரு, வேதத்தை வாசிச்சு 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 எல்லா வார்த்தைகளும் எங்க வந்துச்சு, இருதயத்தின் நிறைவு நீங்க வாய் பேசுது. அங்க அவருக்கு என்ன கிடையாது, வாரண்டி ரிட்டைர்மெண்ட் கிடையாது, அவரையும் தேவன் பயன்படுத்தி கொண்டிருந்தார். நம்ம நல்லா புரிஞ்சுங்க, தேவனை சார்ந்திருப்பீர்களானால் எல்லா இடத்திலும் தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆனால் தேவனே இல்லாம என் சுயபலத்துல ஓடலாம்னு நினைச்சா கர்த்தர் எந்த இடத்துல உன்னை பயன்படுத்த மாட்டாரு. இங்கே ரொம்ப அவசியமானது எளிமை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. மூன்றாவது காரியத்தை பார்த்துருவோம், ஸ்வீட்னஸ், இனிமை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த இனிமை இருக்குதுன்னு தெரியல, பார்த்துருவோம். எடுத்து வாசிப்போமே, சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 103வது வசனம் வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பேசினா எப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எப்படி இருக்குது, எவ்வளவு இனிமையா இருக்குது. அந்த இனிமையை புசிக்க 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 பக்தன் சொல்லுகின்றான்ப்பா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்துக்குள்ள தேவ வார்த்தை எல்லாம் கடந்து வந்து விட்டா நம்ம வாய் தேவையற்ற காரியத்தை என்ன பண்ணாது, பேசாது. ஒரு மனுஷன் திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுறாயா, அப்ப உள்ள என்ன இல்ல, இல்ல தேவன் இல்ல, தேவனுடைய வார்த்தை இல்ல. இருக்கிற மனுஷன் என்ன பண்ண மாட்டான், தன்னை காத்துக்கொள்வான். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது போல நான் தன்னை என்ன பண்ணுவான், காத்துக்கொள்வான். எனக்கும் பேச தெரியும். அல்லேலூயா. ஆனா அது நமக்கு, அது வேதம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு, இனிமையா இருக்கு. அந்த இனிமையை நீ புசிக்க புசிக்க புசிக்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ வார்த்தையை எந்த மனுஷன் புசிக்கின்றானோ அவன் பேசுகின்ற காரியம்லாம் இனிமையா இருக்கும். சிலர் துக்கத்தோடு கூட உன்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்குத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். நீ துக்கப்படுத்துவதற்காக அல்ல. ஒருத்தன் பிரச்சனையோடு கூட வருவான், ஒருத்தன் போராட்டத்தோடு கூட வருவான். அங்க சொன்னான், அப்பா ஆண்டவர் நிச்சயம் உன்னை சரிப்படுத்துவாரு, கர்த்தர் அதற்காகத்தான் என்னை அனுப்பி கொடுத்தாருன்னு சொல்லி பாருங்களேன். அவன் வைக்கிற விசுவாசம் அவன் மரணத்தையும் மாற்றிவிடும். அல்லேலூயா. நம்ம போய் பேசுற நிறைய வீட்டுல என்ன பண்ணுவோம் தெரியுமா, நிறைய பேசி பேசி இருக்கிறவனையும் சாவடிச்சிருவோம். அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்குது. அந்த வார்த்தை பேசுறது மட்டும் இல்ல, இதை கேட்டு நீ இருதயத்தில் பெற்றுக்கொண்டு அதை உச்சரிக்கும் போது அது உன் வாயை எப்படி மாத்திருது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாயில இனிமை வருதுன்னு பாக்குறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இனிமையா பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேவ மனுஷி இல்ல, நம்ம தேவனை தெரிந்து கொண்ட அநேகர் இடத்துல இந்த காரியத்தை மறந்து விடுகின்ற. உன்னிடத்திலே வல்லமை வர வேண்டுமானால் உன் வார்த்தை தேவனுக்கு பிரியமாய் இனிமையாய் மாற வேண்டும். அப்படி நீ மாற மாறதான் உனக்குள்ள முழுமையான வல்லமே கிடைக்கும். அதை விட்டு நீ என்னதான் வல்லமை 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 அப்படின்னாலும் என்ன வராது. இல்ல, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சொல்லால உங்களுக்கு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். பவுல் யாருன்னு தெரியும், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். அல்லேலூயா. யாரு தெரியும்? பவுலையும் தெரியும், பவுலையும் தெரியும். உங்களோ கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்களையும் தெரியும், செய்யாதவங்களையும் தெரியும். நம்மளுக்கு தான் தெரியாது, அடையாளம் தெரியாது. ஐயோ எல்லாருமே ஊழியக்காரங்க, எவ்ரிபடியாஸ் ஊழியக்காரங்க. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்கு நல்லா தெரியும் இவன் கர்த்தருக்குரிய மனுஷன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்றாங்க, ஆசாரிய பிள்ளைகள் செய்த காரியம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்றாங்க, போய் பேய் ஓட்டுறன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க அந்த பிசாசு சொல்றான், அப்பா பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாரா ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அவர்கள் மீது விழுந்து என்ன பண்ணிச்சான். அல்லேலூயா.
அவர்களை காயப்படுத்தி கீறி போட்டது என்று வேதமே சொல்லுகிறது. நம்ம உள்ள பாட்டு பாடுறதுனால வல்லமை வந்துடாது. அல்லேலூயா. வல்லமையின் 4 குணாதிசயங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ரென்த் இருக்கணும், எளிமை இருக்கணும், 3வது உன் வார்த்தையில இனிமை இருக்கணும். நீ வாயை திறந்தாலே தனிமை தான், எங்க இனிமை வருது? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம இதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் தேவன் அழைத்து வந்தார். இது வரைக்கும் இனிமையா பேசல பிரதர், இனி பேசு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, இனியாவது பேசு. அதுக்கிட்டு சபையில உட்காந்து உன் காமெடியெல்லாம் இங்க வச்சுக்கினீன்னு வச்சுங்களேன், கர்த்தர் வாய் என்ன பண்றாரு? அல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தையை சபைக்குள்ள யாரு பேசினாலும் அது ஊழியக்காரனா இருந்தாலும் ஊமையாக்கிடுவாரு. அல்லேலூயா. அது மறந்துடக்கூடாது. யோவான் ஸ்தானகனின் தகப்பன் இருக்கிறார் இல்லையா, அவர் அங்க போயிட்டு அவிசுவாசத்தை பேசினாரு. எங்க சபைக்குள்ள காமெடி பண்ணி இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. அவிசுவாசத்தை பேசினார், வேதம் சொல்லுது. பேசி கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போதும்பா, நீ பேசின வார்த்தைகள்லாம் நான் கேட்டேன், இந்த நாள்ல இருந்து நீ ஊமையாரு. இப்போ இங்க இருந்து நம்ம காமெடி பண்ணிட்டு கீழே இறங்கி பேச முடியல, எப்படி இருக்கும்? அதுவே செம்ம காமெடியா இருக்கும் பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க தேவ சமூகத்துல நீ இனிமையா பேசுவதற்காகத்தான் தேவன் உன்னையும் அழைச்சு வந்தாரு. அந்த இனிமையை மறந்து விட்டு நம் காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? வல்லமை வேண்டுமானால் 4 குணாதிசயத்துல இதுவும் உங்ககிட்ட இருக்கணும். எது இருக்கணும்? ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்கணும், எளிமை இருக்கணும், இனிமையும் இருக்கணும். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 22வது நீதிமொழிகள் 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சுத்த இருதயத்தை விரும்பினவருடைய உதடுகள் எப்படி இருக்குது? அல்லேலூயா. சுத்தமான ஹார்ட். நம்ம ஹார்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு ஆண்டவர் நல்லா, மனுஷன் பார்க்கிற விதமா ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. அல்லேலூயா. மனுஷனும் நம்ம கொஞ்சம் சோகமா இருந்தா போதும், உடனே நம்ம கிட்ட விழுந்து அழுந்து பரடு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு. ஆனா கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டாரு. கர்த்தர் எதை பார்ப்பாரு? நல்லா புரிஞ்சுங்க. சவுலுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததை கர்த்தர் பார்த்துட்டாரு. சாமுவேல் அனுப்பிச்சு சொல்றாரு, அப்பா அவன் இருதயத்தெல்லாம் ஆடு, கோழி, மாடு தான் இருக்குதே தவிர கர்த்தர் நான் இல்ல. உள்ள என்ன இருக்குதா? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது பிரதர். சொத்து சேர்க்கணும்னு என்ன இருக்குது? யாருக்கு? சவுலுக்கு. ஆனா உள்ள யாரு இல்ல. இந்த சொத்தெல்லாம் கொடுக்க போறது யார் தான்? ஆண்டவர் தானே. இங்க இருந்து நீங்க எதை எடுத்துன்னு போவீங்க சொல்லுங்க? 2 மாடு, அல்லேலூயா, இல்ல 2 ஆடு. சரி, சேர்த்து வச்சுக்கிற வானமா, ஆட வேணா மாட வேணா, ஒரு 2000 ரூபாய் நோட்டு எடுத்து போறீங்களான்னு பாப்போமே. இப்ப சொல்லாது பிரதர், அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு 500 ரூபாய் சொல்லுங்களேன். எதையுமே என்ன பண்ண முடியாது, இங்கேருந்து எடுத்துகிட்டே போக முடியாது. அப்போ நான் எதுக்கு சேர்த்து வைக்கிறேன்? எனக்கு தெரியல, என் சிந்தைக்கு தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதுவும் எனக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சேர்த்து வைக்க கூடாத காரியத்தை சேர்த்து வைப்பதற்காக என் நேரத்தை செலவிடுகின்றேன். ஆனால் வேதம் இங்கே அழகாய் சொல்கிறது என்னவா? சுத்த இருதயத்தை விரும்புகின்றவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன். ஹல்லேலூயா. யார் ஃப்ரெண்டா? இயேசு ராஜாவே ஃப்ரெண்டா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உன் இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா அவர் உனக்கு நண்பரா இருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? சுத்த இருதயம். ராஜா எனக்கு ஏசப்பா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும். அப்போ நான் எப்படி இருக்கணும்? இருதயத்தில் சுத்தமா இருக்கணும். என் இருதயம் சுத்தமே இல்லை. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு. உள்ள இருந்துச்சுன்னா அப்புறம் அப்படி ராஜா எனக்கு ஃப்ரெண்டா இருப்பார். நான் சொல்லிக்கலாம், வல்லமே 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 ஏய் வல்லமே ஏய் வல்லமே 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 வல்லமே. ஓகே ரைட்டு. ஆனா உள்ள என்ன இல்ல பாக்குறாரு மேயுது. இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உன் இருதயத்தை ஆண்டவர் பாக்குறாரு, உள்ள என்ன மேயுதுன்னு தெரியல. அல்லேலூயா. நம்ம இருதயத்தை ஆண்டவர் இங்க வந்தவனுமே என்ன பண்றாரு? பார்த்துருவாரு.
இங்க வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை விரும்புகின்றவனுடைய உதடுகள் இனிமையானவர்களை ராஜா அவனுக்கு சிநேகிதன். அவர் இன்னொரு வசனத்தை வாசிப்போம், யோபுக்கு எழுதின நிருபம். யோபு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இருபதாவது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதற பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க. 20வது அதிகாரம் யோபு 20:12 பொல்லாப்பு அவன் வாயிலே எப்படி இருக்குது? சிலருடைய வாயில யோபு சொல்லுகின்றார், பொல்லாப்பு அவன் வாயில எப்படிதான் இருக்குது? பொல்லாப்பு பேசுறது எப்படி இருக்குது? மாடு பாத்துக்கிறீங்களா? மாடெல்லாம் பாத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் மாடு பாத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆடு பாத்துக்கிறீங்க? உங்களெல்லாம் எங்கே செவ்வாய் கிரகத்துல இருந்து கொண்டு வந்த மாதிரி மாடு பாத்தியா ஆடு பாத்தியான்னு சொல்லணும். மாடு என்ன பண்ண தெரியாது சொல்லுங்க? வாய கொஞ்ச நேரம் சும்மா வைக்காது, அது மென்னுங்கனே இருக்கும். சில மாடு என்ன பண்ணுமா? மென்னுங்கனே இருக்கும். அது மனுஷன் இல்ல. மனுஷன் என்ன பண்ண மாட்டான். எத்தனை பேர் பாத்தீங்க வாய ஆசை போட்டுக்கின்னு? ஆசை போடுவீங்களா? சும்மா இருக்கிற நேரத்துல அப்படின்னு ஆசை போட்டுக்கிறீங்களா? ஆனா மாடு ஆடும் சரி என்ன பண்ணும்? ஆசை போட்டுக்கினே இருக்கும். மனிதன் இல்லாதவன் இருதயம் உள்ள இனிமை இல்லைனால என்ன பண்ணும்? ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். அது மிருக குணம் உள்ளது. அல்லேலூயா. அது நினைக்கும், நம்ம வார்த்தையெல்லாம் இனிமை நினைக்கும், ஆனா அது இனிமை அற்றதென்று யோபு அழகா எங்க சொல்லுகிறார். வாசிங்கம்மா மறுபடியும். பொல்லாப்பு அவன் வாயிலே எப்படி இருக்கும்? பொல்லாப்பு பேசுறது அவன் வாய்க்கு எப்படிதான் இருக்கும்? இனிமையா இருக்கும். அது மனுஷன் அல்ல, அது யாருதான்? மாடுதான். சொல்ல மாட்டேன்றீங்களே. மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? பொல்லாப்பு பேசவே மாட்டான். யோபு யாரை குறிச்சுனா பொல்லாப்பு பேசுன பாத்துக்கிறீங்களா? ஆனா மாடை போல சிலர் என்ன பண்ணுவாங்க? பொல்லாப்பு பேசணும்னு அது அவன் வாய்க்கு எப்படிதான் இருக்கும்? இனிமையா இருக்கும். கலாத்தியர் இருக்கிறதுன்னு நிருபம் கூட திருப்பி கொள்ளுங்க. அங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஒருவேளை இனிமைக்கு அவர் கொடுக்கின்ற காரியத்தையும் கலாத்தியர் இருக்கிறதுன்னு நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து, நல்லா புரிஞ்சுங்க. எது தெரியுமா இனிமை? கர்த்தரை குறித்து மற்றவர்களிடம் பேசுவது இனிமையே தவிர, பொல்லாப்ப வாயில இனிமையா வச்சுன்னு மென்னுகிறிய அது இனிமை அல்ல. அல்லேலூயா. யோபு சொல்றான், சிலர்லாம் வாய்க்குள்ள பொல்லாப்ப வச்சுன்னு மென்னுனேகிறாயா. அவர் யோபு அழகா சொல்றாரு, அது மனுஷன் அல்ல, அது மாடு, அது மிருகம். பொல்லாப்பு பேசுனே தான் மிருகம். அதுக்கு மனுஷன் தன்மையே இருக்காது. அது பொல்லாப்பு பேசுதே இனிமையா. அல்லேலூயா. ஆனா யோபு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து என்ன பண்ண மாட்டேன்? மேன்மை பாராட்டுதிருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது. நானும் உலகத்துக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். எந்த மனுஷன் தேவனுக்குள் உண்மையாய் கடந்து வருகிறானோ அவன் உலகத்து காரியத்தை இனிமையானவை என்று நினைத்து பேச மாட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானதை பேசத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்து விடுவான். அல்லேலூயா.
நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து என்ன பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். என் வாயிலிருந்து புறப்படுத்தி எல்லாமே எதுதான் இருக்கும்? எதுதான் இருக்கும்? உலகமே பின்னே சிலுவையே முன்னே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகமே பின்னே சிலுவையே முன்னே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு சிலுவை முன்னாடி இருந்தா, அல்லேலூயா, என் பேச்செல்லாம் எப்படிதான் இருக்கும்? இனிமையா இருக்கும். அது சிலுவைக்குரியதா இருக்கும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றான்ப்பா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையே குறிச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இல்ல. அதனாலதான் நம்ம மனுஷனா இருந்து என்ன பண்றோம், மாடா மிருகமா மாறி எதையோ ஒன்னு அசை போட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதற்காக உன்னையும் என்னையும் அழைக்கல. பவுல் அப்போஸ்தலன்ப்பா, எனக்குள்ள வல்லமை இருக்கு. ஒருவேளை ஸ்தேவான் சொல்ல, எனக்குள்ள வல்லமை இருக்கு. அந்த வல்லமையுடைய 4 முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ண, ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு அது மட்டும் இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ண, அடுத்தது எளிமையா இருக்கணும். ஸ்தேவான் எந்த இடத்துல பெருமையா இருந்தது பாத்துக்கிறீங்களா? எல்லாம் தெரியும் ஸ்தேவானுக்கு. அல்லேலூயா. அவனை கூப்பிட்டு கல்லெறிஞ்சாலும் அவன் கர்த்தரை தான் பார்க்கறான். அல்லேலூயா. அப்ப கல் எறிஞ்சா யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை தான் பார்க்கணும். கல் எறிகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் திருப்பி என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. ரோட்ல நாய் குலைக்குது, நம்ம திருப்பி என்ன பண்ற கூடாது? குலைச்சிட்டா நம்மளுக்கு நாய்க்கு என்ன இருக்காது? வித்தியாசமா இருக்காது. அவன் கல் எடுக்கிறான் பிரதர், நானும் கல் எடுக்கிறேன் பிரதர். அவன் அடிப்பானா, நானும் அடிப்பேன். ஊழியம் செய்கின்றவருக்கும் செய்யாதவருக்கும் வித்தியாசம். உன் வாய் பேசாம இருந்தா தான் நான் சிலுவையை குறிச்சு பேசுறேன்னு அர்த்தம். இங்க சிலுவையை குறிச்சு பேசிட்டு வெளியே போய் வேற ஒண்ணு பேசுனா நான் மனுஷன் அல்ல. நான் எதுக்கு ஒப்பா மாறிடுறேன்? மாடுக்கும் ஆடுக்கும் ஒப்பா, மிருகத்துக்கும் ஒப்பா மாறிடுறேன். நான் அசை போட்டுனே இருக்கிறேன். அது என் வாழ்க்கைக்கு எப்படிதான் தெரியுது? இனிமை என்று தெரிகிறது. யோபு சொல்லுகிறான், அது இனிமை அல்ல பாவம், வாய்க்கு கேடு எப்படிதான் இருக்குது? இனிமையா தான் இருக்குது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், நான் இனிமையின் பேசினா எதை தெரியுமா பேசுவேன்? சிலுவையை அல்லாமல், என்னை மீட்டெடுத்த கர்த்தரை அல்லாமல், அவருடைய சுவிசேஷத்தை அல்லாமல், அவரை அல்லாமல் நான் எதையும் பேசத்தில்லை. அல்லேலூயா. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுது இருப்பனாக, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு என்ன பண்றேன்? நான் வேற, உலகம் வேற. எனக்குள்ள எதை பார்க்க முடியாது? உலகத்தின் காரியத்தை ஒண்ணுமே பார்க்க முடியாது. அதனாலதான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அவர் இன்னும் பேசப்படுகின்றார். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ? யாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், அப்பா உலகத்துக்குரிய காரியத்தை பேசாம, உலகம் உனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நீயும் இயேசுவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாய் என்ற அந்த மனப்பக்குவத்தில் இருந்து நீ உலகத்தின் காரியத்திலே கலவாதபடிக்கு இருப்பாயானால், அங்கே இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகின்றவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த சமாதானமும் இரக்கமும் எப்படி வரும்? உன்னுடைய வாயினாலே நீ பிடிக்கப்படுவ. அல்லேலூயா. நீ இதனால நீ அவமாய் பேசுகின்ற காரியத்தில் நான் பேசாம இருந்தனா சமாதானம் வரும். உனக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேலருக்கும் சொல்றாரு. வாசிங்கம்மா தொடர்ந்து. இனிமேல்
இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாத இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை, அல்லேலூயா, உண்மையான கிறிஸ்தவம் இதை செய்யணும். அவர் அச்சு அடையாளத்தை தரித்துக் கொள்ளணும். அதுக்கு தானே ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கு தானே மேன்மை பாராட்டுறோம், அதற்காகத்தானே தேவன் நம்மை தேடி வந்து மீட்டெடுத்தார். இல்ல பிரதர், போயிட்டு வல்லம வில்லம வில்லம, அல்லேலூயா, என்னது வல்லம, எங்க போனாலும் வல்லம, கையை வெடிச்சா என்ன வந்துருது, வல்லம வந்துருது. உன்னை பார்த்த கிறிஸ்துவ பார்க்கணும், உனக்குள்ளே தேவன் தெரிய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உன்னைய என்னைய அங்க பவுல் அப்போஸ்தலன் அழகா பிராக்டிஸ் பண்றாரு. ஒருவேளை வல்லமை குறித்து தேவான இடத்திலிருந்து நம்ம பார்த்த போதிலும் நம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் நம்முடைய வாழ்க்கையில அந்த வல்லமை வருவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நாம் மற்றவர்கள் போல உலகத்துக்கு ஏற்ற வண்ணமா வாழ்க்கை வாழ வேண்டாம். ஏன்னா உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்காக நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. நம்ம தேவையற்ற காரியங்களை தள்ளிவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை பேசுவோமானால் உள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னை அவருடைய சாயலாய் மாத்திருவாரு. அல்லேலூயா. நான் நாளுக்கு நாள் எதுல வளர்றேன்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாளுக்கு நாள் எதுல வளர்றீங்க? சரீரத்துல வளர்றேன் பிரதர். அல்ல, ஆவியில எந்த அளவு வளர்ந்துருக்கிறோம்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் தன்னை என்ன பண்றானா, ஆராய்ஞ்சு பார்க்குறான். நான் கரெக்டாக இருக்குன்னா, பர்ஃபெக்ஷனாக இருக்குன்னா, என்னடா ஓட பாவனை செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. அப்படி நீ பார்க்க கூடுமானால் உன்னிடத்திலே இனிமை வந்து விட்டது என்று அர்த்தம். உன் வாய் தாறுமாறானதை பேசக்கூடாது. தாறுமாறானதை பேசுறவனுக்கு என்ன இருக்காது? எத்தனை பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீ ரொம்ப நல்லா பேசுற பிரதர். கடந்த நாட்களில் என் மகன் பிரசங்கம் பண்ணும்போது சில காரியங்களை குறித்து அவர் பேசினாராம். எனக்கு தெரியல, நேற்று நைட்டு ஒரு கமாண்ட் நடந்துச்சு. இந்த பாரு, தோ பாரு, பக்கத்துல பாரு. இல்ல, அது தப்புன்னு சொல்ல. ஆனா காலங்கள் வரும்போது அதை நம்ம என்ன ஆயிடணும், வேத வார்த்தை உனக்குள்ள உச்சரிக்க 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 உலக வார்த்தைகள் என்ன ஆயிடும். யாரும் கெட்ட வார்த்தை பேசாதவங்க இங்க யாருமே கிடையாது. பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான்லாம் ரொம்ப பேசுவேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்குள்ள வரும்போது அந்த காரியங்கள் என்ன ஆச்சு, மாற்றப்பட்டாச்சு. நான் மறுபடியும் போய் பேசுறேன்னு வச்சுக்க, உள்ள யாரும் இல்ல, அவரும் இல்ல, அவர் அங்க அச்சு அடையாளமும் என்கிட்ட இல்ல. பார்க்கும்போது சொல்லணும், ஏசப்பா பார்க்குற மாதிரி இருக்குது பிரதர். சகோதரி, உங்களை பார்த்தா யாரை பார்க்குற மாதிரி இருக்குது? உன் சாந்த குணத்தை பார்க்கும் போது, அல்லேலூயா, உன் வலிமையை பார்க்கும் போது, உன் எளிமையை பார்க்கும் போது, உன் இனிமையை பார்க்கும் போது எதை பார்க்குற மாதிரி இருக்குது? சில முகத்தை பார்த்தா யாரை பார்க்கவே முடியாது. ஆனா அவங்க கேட்ட சொல்லுங்க, வல்லமை 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 வல்லமை. சிலரை பார்த்தோம், ஆனா பார்த்தோம் சபையில ஆடும், அது வல்லமை வல்லம் சுத்தி சுத்தி ஆடும். ஆனா உள்ள என்ன இருக்காது? வலிமை இருக்காது, எளிமை இருக்காது, வாயை திறந்தா இனிமை இருக்காது. பேசுறதுலாம் கெட்ட வார்த்தை, அப்புறம் எங்க இனிமை வரும்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி இருப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து வரவில்லை. நாம் தேவனுக்கு பிரியமாய் பேசுவதற்காகத்தான் தேவன் தெரிஞ்சு கொண்டார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து என்ன பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்டவே மாட்டேன்பா. நான் திறமையா பாடுறேன்னு சொல்ல மாட்டேன், திறமையா பிரசங்கம் பண்றேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவை எல்லாவற்றையும் கொடுத்தவர் இயேசுவானவர் ஒருவரே. நான் அதை சொல்லுவேன், அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் எனக்கு செஞ்சாரு, அவர் என்னை நிப்பாட்டி இருக்கிறாரு, அவர் தான் சகல காரியத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவரை அல்லாமல் நான் இல்லை. அதை விட்டு ஏன் பராக்கிரமத்தை காட்டுறான் அப்படின்னு காட்டினா இங்க தேவன் உள்ள இல்லை. நான்காவது காரியம் இனிவேஷன். அல்லேலூயா. புதுமை. யாருக்கிட்ட பிரதர் அப்போ இந்த மாதிரி நான் இப்போ ரொம்ப புதுசா இருக்கிறேன் பிரதர். பாடலாம், புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை. பக்கத்துல கை வச்சு சொல்லு, புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. பழைய மனுஷனை புதிய
பழைய மனுஷனை துரத்தி போட்ட புதிய மனுஷனை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. புதுமையா மாறத்தக்கதாக தேவன் நேரத்தை கொடுக்கும்போது நீ என்ன பண்ணும்? மாறிடணும். சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 71வது சங்கீதம். அங்க சங்கீதக்காரன் புதுசை குறித்து என்ன பேசுறான்னு பாப்போமா? 71வது சங்கீதத்தின் 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அநேகருக்கு. அல்லேலூயா. அங்கே சங்கீதக்காரன் அழகா சொல்றான், அநேகருக்கு நான் எப்படிதான் இருக்கிறேன்? ஒரு புதுமை போலானேன். அவர் அடைக்கலமா இருந்தா நான் புதுசா இருப்பேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவர் எனக்கு அடைக்கலமா இருந்தார்னா நான் என்னைக்குமே புதுசா இருப்பேன். அவர் எனக்கு அடைக்கலமா இல்லைன்னு வச்சுங்களேன், நான் பழசாயிடுவேன். பழைய பேச்சு வந்துடும், பழைய காரியம் வந்துடும், பழைய செய்கை வந்துடும் உள்ள. ஏன்னா ஷீல்டு அவர் இல்ல. அல்லேலூயா. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு நான் எப்படிதான் இருக்கிறேன்? புதிய பாத்திரம் போல. வெள்ளி பாத்திரம் எல்லாம் பாத்துறீங்களா? இந்த வெள்ளி இல்ல, என்ன சொல்லுவாங்க அது, இந்த செம்பா ஈயமா பித்தளை பாத்திரம் இதெல்லாம் அந்த புளி போட்டு தொலைக்கணும்னே அது எப்படி ஆயிடும்? புதுசா தெரியும். அந்த பாதுகாப்பு இல்லைன்னா அது உடனே என்ன ஆயிடும்? கொஞ்ச நாள்ல பழசா மாறிடும். தேவன் நமக்கு உள்ள சுத்தி நம்மை பாதுகாத்து இருப்பாரானால் நான் என்னைக்குமே எப்படிதான் இருப்பேன்? புதுசாவே இருப்பேன். அநேகருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? புதுமையை போலானேன். நீரோ எனக்கு எப்படி இருக்கிறீர்? அடைக்கலமா இருக்கிறீர். அல்லேலூயா. நம்ம அடைக்கலம் யாருதான்? என்ன அடைக்கலம் அவர் தானே. நான் சார்ந்திருப்பது அவரை தானே. அதனால என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதுசாக்குறாரு. பழைய மனுஷன் உள்ள வர மாட்டேன்றான், பழைய காரியங்கள் உள்ள வர மாட்டேங்குது, பழைய பேச்சுக்கள் உள்ள வர மாட்டேங்குது, பழைய சிந்தனை எனக்கு என்ன வர மாட்டேங்குது. அல்லேலூயா. எப்ப திரும்ப ஒரு மனுஷன் புதுசாகிறான்? கர்த்தர் உள்ள வரும் போதுதான். அவனுக்கு எல்லாம் முந்தினவுல எல்லாம் என்ன ஆகும்? பழசுல குறித்து யோசனை பண்ண மாட்டான். முந்தினவுகளை என்ன பண்ணுவானா? நினைக்க வேண்டாம். பூர்வமானவர்களை சிந்திக்கமோ. நான் எப்படி ஆயிட்டேன்? ஒரு புதிய மனுஷனை போல ஆயிட்டேன். எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறதுனால நான் புதிய காரியங்களை குறித்து நினைச்சுவேன். என் பேச்சு, என் செயல், என் சிந்தை எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம். ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுதும் நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படியே ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு இன்னும் மரித்தவர்களாகி அதினின்று. நல்லா புரிஞ்சுங்க. இப்பொழுது பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படியே. இப்ப எத்தனை பேர் உங்ககிட்ட 10 கற்பனைகளை கொடுத்திருந்தா 10 கற்பனைகளின்படி கரெக்டா வாழ்ந்திருப்பீங்க? உங்களால அதை செயல்படுத்துறதுக்கே பெரிய விஷயம். களவு செய்யாத என்றான், பொய் பேசாத என்றான். அல்லேலூயா. இதை திருடாத, அதை திருடாத, கொலை பண்ணாத, எல்லாம் ஓகே ரைட். நீங்க கற்பனை கொடுத்து யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் போய் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர் 10 கற்பனைகளை கொடுக்கிறாரு. இப்ப 10 கற்பனைகளின்படி நம்ம வாழ முடியுமான்னு கேட்டா எத்தனை பேர் வாழ்வேன்னு சொல்லுவீங்க? படிச்சுட்டு எத்தனை பேரால வாழ முடியும்? வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. வாழ முடியுமா? சரி, 10 கற்பனைகள் பார்ப்போம். யாத்திராகமத்துக்கு எடுப்போம். யாத்திராகமத்துக்கு எழுதின 20வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. கற்பனைகள் என்ன என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளிலும் ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு என்ன பண்ண வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம். 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே என்ன பண்ணது? வழங்காது இருப்பா. 8வது வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன பண்ண? ஓய்வு நாள் என்ன பண்ணும்? பரிசுத்தமா. அப்படியே 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே
உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி கனம் பண்ணுவாயாக. 13 கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை என்ன பண்ணாதீங்க, செய்யாதிருப்பா. இதெல்லாம் எத்தனை பேர் கேட்டு அப்படின்னு நடந்துருவோம். ஆனா அங்கே ரோமருக்கு எழுதுற நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கிற காரியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்பா, பழைய எழுத்தின்படி நம்மளால வாழ முடியாது, நம்மளை புதுப்பிச்சு கொள்ளவும் முடியாது. ஒண்ணு பண்ணலாம், புதுசா ஒரு ஆவியானவர் எனக்குள்ளே கடந்து வருவார். அவர் கடந்து வந்தாரானால் என்னை செயல்படுத்துகின்றார். இது போலலாம் நீ வாழணும்டா, இது போல இருக்கணும்டா, இப்படிதான் செயல்படணும்னு சொல்லிட்டு என்னை செயல்படுத்துகின்ற ஒருவர் எனக்குள்ளே கடந்து வந்து செயல்படுத்தும் பொழுது எனக்குள்ளே நிச்சயமா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்பா? புதுமை இருக்கும், மாற்றம் இருக்கும். நான் பழைய மனுஷனை கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். வாசிக்கப்பா. இப்பொழுதும் நம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்திற்கும் நாம் எப்படி ஆயிட்டோம்? மரிச்சு போயிட்டோம். மரித்தவர்களாகி அது நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் நாம் என்ன பண்ணோம்? நியாய பிரமாணத்தினால் இது பாவம், இது தப்புன்னு அதை மட்டும்தான் அறிஞ்சமே தவிர அதை விடுவதற்கான முயற்சி என்ன பண்ணல, செய்யல. இங்க முதல் 8வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கின்றவர்களுக்கு என்ன இல்ல, ஆக்கினை தீர்ப்பு இல்ல. இங்க மாம்சத்தின்படி நாம் நடப்போமானால், மாம்சத்தின்படி நாம் செயல்படுவோமானால் நமக்கு என்ன இல்ல, என்ன இல்லப்பா, ஆக்கினை. மாம்சத்தின்படி நடந்த ஆக்கினை இருக்கு. நீங்க நடந்துட்டு என்ன பண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி எங்க வேதம் அழகா சொல்லுது. ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கின்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆனா நான் மாம்சத்தின்படி நடந்தா இருக்கு. என்னால எல்லாம் செய்ய முடியும் நான் நினைச்சா ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. இப்ப இத ஆவிக்குரியவன் செய்வானா செய்ய மாட்டானா? எத்தனை பேர் செய்வீங்க? செய்வீங்களா? தெரியும், ஐயோ ஆண்டவரே, நான் நரகத்தில் தள்ளுவதற்காக என்னை தேவன் தெரிந்து கொள்ள, பரலோகத்தில் நான் ஏறி செல்வதற்காகத்தான் தேவன் என்னை தெரிஞ்சு கொண்டார். அப்ப என் மாம்சத்தின்படி நான் எதை செய்யக்கூடாது? இந்த காரியம்லாம் செய்யக்கூடாது ஆண்டவரே. அங்க வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன, குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. நம்ம மாம்சத்தின்படி நடவாம ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி செய்தார் என்று வேதம் சொல்வது மட்டும் அல்லாதபடிக்கு அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கின்றவர்கள் மாம்சத்துக்குரியவனை தான் சிந்திப்பா. அல்லேலூயா. உள்ள மாம்சம்னா எதை தான் சிந்திப்ப? ஆவிக்குரியதை உனக்கு சிந்திக்கிற சிந்தனை இருக்காது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவும் மாட்ட. மாம்சத்துக்குரிய அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கின்றவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கின்றவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான
வகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும். நல்லா புரிஞ்சுங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு என்னாச்சான்? பகை. நான் மாம்சமா எல்லாத்தையும் செயல்பட்டுருவேன்னா அது பகை. அது என்னை செயல்படுத்த விடாது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை முன்னேறி செல்லவும் விடாது. வாசிங்கம்மா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? தேவனுக்கு பிரியமா செயல்பட மாட்டாங்க. பிரியமா நடக்க மாட்டான், பேச மாட்டான். ஆனா பாட்டு ஒண்ணா பாடலாம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து வேத அழகாய் சொல்லுகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமான பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றையும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர். இயேசுவை சிலுவையில் அறையறாங்க. எத்தனை பேர் இயேசு சபிச்சாரு? எத்தனை பேர் இயேசு சபிச்சார் பாத்தீங்க? சபிச்சாரா இல்லீங்களா? ஏன் அவர் சபிக்கல? நம்மளை கொண்டு போயிட்டு ஒண்ணு வேணா எதனா ஒண்ணு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சாபமா விட்டு. அல்லேலூயா. ஆனா உள்ள அவருடைய ஆவி இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதி. சபிக்கிறதுக்காக உன்னை மாத்தல, சபிக்கிறதுக்காக நான் இருப்பேனால் எனக்குள்ள என்ன ஆவி இல்ல? இன்சைட் இன் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உள்ள அந்த வாயில இருந்து என்ன வராது? அந்த மனுஷன் செத்துட்டான், அந்த மனுஷன் உயிரோடு கூட இல்ல. அவன் தேவன் என்னைக்கு வாழ்க்கையில கடந்து வந்தானோ மாம்ச சிந்தை எல்லாம் மரித்து விட்டது. நான் ஆவியிலே புதுப்பிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறேன். இனி நான் என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்தின்படி பேசவும் கூடாது, நடக்கவும் கூடாது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் என்ன பண்ணும்? அழித்தால். ஆவியினால சரீரத்தைப்பா இந்த இது என்ன பண்ணுது? கோபத்தை கலைப்பூர்து இந்த சரீரம். என்ன எங்க ரோட்ல கொண்டு நிக்க வைக்குது. ஆனா ஆவிகளை நீ என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். அல்லேலூயா. இப்போ நாம ரோட்ல நின்னா எனக்கு என்ன இல்ல? இன்சைட் ஃபார் நாட் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா என்ன பண்ணும்?
ஆண்டவரே இந்த சரீரம் வேற காரியத்தை செஞ்சு விடாதபடிக்கு அடக்குங்க ஆண்டவரே. வாசிங்கம்மா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, நம்முடைய ஆவி உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குதப்பா, நீ யாரு, நீ யாரு? நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? உங்களை ஆண்டவர் உள்ள ஆவியானவர் சொல்றாரு, அப்பா நீ யாருன்னு கேட்ட நீ என்ன சொல்லுவ? நான் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவியா, நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லுவியா? நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? சத்தத்தையே காணும். யாருடைய பிள்ளை? அப்ப ஆவியானவர் உனக்குள்ள இருந்து சொல்றப்பா, நீ தேவ பிள்ளை, இது உனக்கு என்ன இல்ல, தகுதி அல்ல. அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது? நான் தேவ பிள்ளையா நடந்து கொள்ளணும். தகுதி இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. தகுதியானதை செய்வதற்கு தான் தேவன் என்னை தெரிஞ்சு கொண்டாரு. நான் தகுதி இல்லாத காரியத்தை செஞ்சனா நான் தேவனுடைய பிள்ளையே இல்ல. வாசிங்கம்மா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறாரு. நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், உனக்குள்ள வாசம் செய்கிறேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அல்லேலூயா. அவர் வாசம் செஞ்சார்னா ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எப்படி நான் நடக்கணும், எப்படி நான் இருக்கணும். அங்கே வேதம் அழகா சொல்கிறது. வாசிங்கம்மா. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபடணும். அல்லேலூயா. அவரோடு கூட மகிமை பண்ண நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்? வாய் அடக்கணும், கையை காலெல்லாம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்? கட்டி போடணும். அதனாலதான் முன்னாடி கேட்டேன், கிறிஸ்து சிலுவையிலே யாருன்னா சபிச்சாரா? இல்ல சண்டை போட போனாரா? அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர் ஆயிட்ட சில நேரத்துல என்ன பண்ணோம்? கொஞ்சம் இல்லைன்னா உள்ள என்ன இல்ல, ஆவி இல்ல, வேற மாம்சம். மாம்சம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் செய்யும், ஆவி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கட்டி போடும். இதை பேசாத, இதை பண்ணாத, இப்படி இரு. வேதம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. அதனால் இக்காலத்து பாடுகள், ஆண்டவர் இப்ப பார்த்துனேங்கிறாரு, பாடு வருது. இக்காலத்து பாடுகள் எதுக்கு வருது? மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ எப்படி இருக்கிறவனை கம்பேரிசன் பண்ணி பாப்பாரப்பா, இதுக்கு நீ ஏத்தவனா இருக்கிறியா, இது உன்னிடத்துல கொடுத்த மகிமைக்கு உகந்தவனாய் நீ செயல்படுகின்றாயா என்று ஆண்டவர் உன்னை பார்க்கிறாரு. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது எது காத்து கொண்டிருக்கிறது? எல்லா சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. தேவனால் உண்டாக்கப்பட்ட வானம், பூமி, நட்சத்திரங்கள், சகல காரியங்களும் காத்து கொண்டிருக்கிறது அவர் வருகைக்காக. நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அது காத்து இருக்குது. நம்ம எப்போ என்னை எடுத்துப்போ ஆண்டவரே, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக சில காரியங்களை ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா.
நம்ம எத்தனையோ முறை இந்த பூமி என்ன பண்றோம், உதைக்கிறோம், மிதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதுனா நம்மள உடனே என்ன பண்ணுது, ஒரு உருட்டியா விட்டுருது. அது பொறுமையோடு கூட காத்து கொண்டு இருக்கிறது. தேவன் உன்னை வச்சுக்க சொன்னாரு, அதனால தாங்கி நிக்கிற. இல்லைன்னா உன்னை விழுங்கி போறதுக்கு எனக்கு என்ன ஆகாது, கொஞ்ச நேரம் ஆகாது, அது காத்து கொண்டிருக்கிறது. வாசிங்கம்மா. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படித்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ள என்ன பண்ணோம், அதற்காக தவிக்கணும். ஆண்டவரே, என்ன 4 பேர் திட்டாங்க, 3 பேர் ஏசிட்டாங்க, 2 பேர் அடிச்ச, அதுக்காக இல்ல. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்க நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சரீரத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டுமானால் நான் எப்படியாப்பட்டவனாய் இருக்க வேண்டும், புதுமையான மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக நான் காத்து கொண்டிருக்கணும். அதுவும் அல்லாமல் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறது, நீங்க பார்க்கறதெல்லாம் நம்புறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? காணாத இயேசுவை நம்புகிறோமாகில் அது வருவதற்கு என்ன பண்ணும், பொறுமையோடு கூட காத்திருப்போம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக ஆண்டவர் என்ன பண்றாராம், வேண்டுதல் செய்கிறாராம். அல்லேலூயா. நீ எப்படியாவது பரத்திற்கு கடந்து போக வேண்டும் என்பதற்காக உன்னால ஜெபிக்க முடியல, சூழ்நிலை நெருக்கம், அதற்காக அவர் ஜெபிக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை பார்த்துக்கணும், உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நீ அவர் பார்க்கல நினைக்க கூடாது. உன் செய்கை எல்லாம் அவருக்கு தெரியும். நான் அவருக்குரியவனாய் இருந்தால் என் பேச்சு, என் நடக்கை, என் சிந்தை எல்லாமே அவருக்கு தெரியும். நான் அவருக்குரியவனாய் இல்லாவிட்டால் நிச்சயம் அவர் எனக்காக ஜெபிக்கவே மாட்டாரு. வாசிங்கம்மா. ஆவியானவர் தேவனுடைய, நல்லா புரிஞ்சுங்க, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, முன்னறிந்தாரோ, அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு இயேசுவானவரை போலவே இருப்பதற்காகத்தான் உங்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர்
அவரோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகின்றவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாய் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மீது குற்றம் சாட்டுகின்றவர்கள் யார்? தேவனே அவர்கள் என்ன பண்ணிக்கிறாரு? நீதிமான்களாய் ஆக்கி இருக்கிறார். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடியே நேரிட்டாலும். பவுல் இங்க சொல்றாரப்பா, எல்லாம் நடந்த போதிலும், எவைகள் என்னை மேற்கொண்ட போதிலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மிடத்திலே அன்பு கூறுகின்றவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கின்றவராய். அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். கைகளை தட்டி சொல்லுவோமா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கொண்டு நம்மை அரவணைத்து ஜெயம் கொள்வோம். நம்மில் அன்பு கொண்டு நம்மை அரவணைத்த அவர் நாமத்தில் ஜெயம் கொள்வோம். முற்றிலும் ஜெயம் கொள்வோம், நம் முற்றிலும் ஜெயம் கொள்வோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். அங்கே வேதம் சொல்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்கின்ற காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா. என்ன நடக்கட்டும், பக்கத்துல என்ன வந்தாலும் நம்புவேன், எது வந்தாலும் அவரை விட மாட்டேன். இன்னைக்கு நடக்கிற காரியத்தை வச்சு கர்த்தரை விட்டு ஓடிடக்கூடாது. இன்னைக்கு நடக்கிற காரியத்தை, ஆண்டவரே, நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் இப்படி அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? பவுல் அப்போஸ்தலன் கேட்டன சொல்லப்பா, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதையும் உங்களுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டுது. அந்த மனநிலையில் இருக்கிறவன் மட்டும்தான் இனிமையா இருக்கிறான். அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் புதுமையானவனும் இனிமையானவனுமாய் மாறி விடுகின்றான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வலிமை இருக்கணும், எளிமையும் இருக்கணும், இனிமையும் இருக்கணும், புதுமையும் இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல்
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொருட்டு நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளால் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுவீர்கள், உங்களாலே மகிமைப்படுகின்றார். அல்லேலூயா. நீ என்னைக்கு வாயை திறக்காம ஆண்டவரே எனக்குள்ள நீ இருக்கிற, நீ அமைதியா இருக்கிறியோ, அன்னைக்கு உன்னால மகிமை ஆவியானவருக்கு கிடைக்கும். எனக்கு எல்லாம் பேச தெரியும் அப்படின்னு பேசணும்னு வச்சுக்க, ஆவியானவரை மட்டுப்படுத்திய தவிர மகிமைப்பட மாட்டேன். உள்ள ஆவியானவர் தான் நான் என்ன பண்ணுவேன், வாய முடிகிற ஆண்டவரே நீங்க மகிமை பண்ணனா நான் வாய முடிக்கணும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. தகுதியா இருக்குமா? அல்லேலூயா. இப்போ நம்ம நினைச்சிடக்கூடாதுல அவருக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா அது தகுதியா இருக்குமா இல்லாதா என்பதை நான் பார்க்கணும். என்னை அழைத்த ஆண்டவருக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கணும். வாசிங்கம்மா தொடர்ந்து. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் எப்படிதான் இருக்கிறீங்க? அவர் எப்படி அமைதியா இருந்தாலும் அதே போல நீங்களும் அமைதியா இருங்க. அப்பதான் அவர் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியா இருப்பீர்கள். சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகின்றார், உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகின்றார். ஆதலால் நல்ல புரிஞ்சுங்க, அங்க ரெண்டு பேரை காட்டுறாரு. அவர்களாலே தூஷிக்கப்படப்படுகின்றார், உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகின்றார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொள்கிறவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து இது அது நிமித்தம் தேவனுடைய மகிமைப்பட கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினதினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவித்தவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அந்த வல்லமை உள்ள இருந்துச்சுன்னா எனக்குள்ள நிச்சயம் இந்த காரியங்கள் இருக்கும். வலிமை இருக்கும், எளிமை இருக்கும், இனிமை இருக்கும், புதுமையும் இருக்கும். நான் அமைதலோடு கூடவும் இருப்பேன். இப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறது. என்னவா அதை மட்டும் பார்த்துருவோம். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தலுக்கு எடுத்து இருப்போம். பதினோராவது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம். நல்ல புரிஞ்சங்க. இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உமக்கு நல்ல புரிஞ்சுங்க. வல்லமை உள்ளவர் யார்தான்? இவர்தான் வல்லமன் சொல்றேன் இல்லையா?
அங்க வேதம் அழகா சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உள்ள இருந்தார்னா நமக்குள்ளே தேவனுடைய பிரசன்னமும் தேவ கிருபையும் நம்மை நடத்தும். ஸ்தேவானுக்குள்ளே இந்த வல்லமை இருந்தபடியினால் தான் எதிரடையாய் நின்ற எந்த மனிதனுக்கும் அவன் பதில் கூறாதபடிக்கு, அல்லேலூயா, தேவனுடைய வல்லமையினாலே நிலைத்திருக்கத்தக்கதாக மனிதனாய் வந்திருந்தான். உள்ளவர் அங்கே கடந்து வந்தார் என்று நீ என்று அமைதியாய் இருக்கிறாயோ, என்று தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகின்றாயோ, அன்று அந்த வல்லமை உள்ளவர் உன்னை தேடி கடந்து வருவார். எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல சரண்டர் பண்ண போறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், வல்லமையின் ஆவியானவர்